பீட்டர் அல்போன்ஸ் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடத்தில் கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் திரு பீட்டர் அல்போன்ஸ். திமுக தொடர்ந்த வழக்கில் இப்போ உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவை ஒன்றை வழங்கி இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து திரு பீட்டர் அல்போன்ஸ்? உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இந்த தேர்தல் துவங்கிய காலத்திலிருந்தே தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி, தமிழக அரசாக இருந்தாலும் சரி, இந்த தேர்தலை மிக ரகசியமாக, அதிலும் குறிப்பாக இடஒதுக்கீட்டை பற்றி அந்த தகவல்கள் பொதுத்தளத்தில் இருக்கின்ற யாருக்கும் தெரியப்படுத்தப்படாமல் ஒரு சிலருக்கு மட்டுமே ரகசியமாக தெரியப்படுத்தப்பட்டு இடஒதுக்கீட்டு முறையை எதிர்க்கட்சிகளை தயாரிப்பு செய்ய விடாமல் முடக்குவதற்கான ஒரு சூழ்நிலையாகவே இந்த தேர்தல் ஆணையமும் இந்த அரசும் பயன்படுத்தி வந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. கடைசி வரை எது பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் என்று தெரியாத சூழ்நிலை இருந்து வந்தது. 50 விழுக்காடு இடங்களை பெண்களுக்கு ஒதுக்கியாலும் கூட எந்த இடம் பெண்களுக்கு என்பது கடைசி வரை ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிந்த செய்திகளாகவும் மற்றவர்களுக்கு தெரியப்படாத ரகசியங்களாக வைக்கப்பட்ட காரணத்தினால் பல்வேறு இடங்களிலே முறையான பெண்கள் களத்திலே இறங்கி தேர்தலுக்கு போட்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகவில்லை. மேலும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை முறையாக தெரிவிக்காமல் அவசர கோலத்தில் அள்ளி தெளித்த வேகத்தில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் முறையை நடத்துவது என்பது கண்டிக்கத்தக்கது. ஆகவே உயர்நீதிமன்றம் மிக சரியாக தலையிட்டு இப்பொழுது சரியான நேரத்திலே தலையிட்டு சரியான தீர்ப்பினை தந்திருக்கிறது. எனவே இனிமேல் திறந்த, ஓபன், டிரான்ஸ்பரண்ட், எல்லோருக்கும் தெரிந்த வகையிலே நல்ல இடஒதுக்கீட்டு முயற்சிகளோடு இந்த தேர்தல் நடக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக நாங்கள் விரும்புகிறோம். திரு பீட்டர் அல்போன்ஸ், இப்போ இந்த சமயத்துல தேர்தல் ஆணையத்திற்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? தேர்தல் ஆணையம் இடஒதுக்கீட்டு முறையாக இருந்தாலும் சரி, தேர்தல் தயாரிப்பாக இருந்தாலும் சரி, இந்த காலையில் நடந்த சர்வ கட்சி அனைத்து அரசியல் கட்சி ஆலோசனை கூட்டத்தில் கூட நான் சொன்னேன், இந்த தேர்தல் என்பது இடைத்தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் பொது தேர்தல், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இந்த தேர்தல் இப்பொழுது வரும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும். இந்த சர்வ கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டத்தையே சுமார் ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் அவர்கள் நடத்தி இருக்கலாம். அப்படி நடத்தி இருந்தால் பல்வேறு ஆலோசனைகளை சொல்லியிருப்போம். இன்று கூட பல ஆலோசனைகளை தெரிவித்திருக்கிறோம். ஆனால் அவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதற்கான கால அவகாசம் இல்லை. இந்த உயர்நீதிமன்றம் மத்திய அரசு அதிகாரிகளை தேர்தலிலே பயன்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய தீர்ப்பிலே சுட்டிக்காட்டி இருக்கிறது. ஆனால் இதுவரை தேர்தல் ஆணையம் எந்த மாநில அளவிலே அல்லது மத்திய அளவிலே எந்த மத்திய அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த வேலைகளை செய்திருக்கிறது என்று கேட்டால் தேர்தல் ஆணையத்திடம் பதிலை. அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எழுதியிருப்பதாக சொல்லுகிறார்கள். எந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக மத்திய அரசோடு தொடர்பு கொள்ள முடியும்? அதையெல்லாம் தேர்தல் ஆணையம் தான் செய்ய வேண்டும். பார்வையாளராக நியமிக்கப்படுகின்றவர்கள் கூட பக்கத்து மாநிலத்து அதிகாரிகள் வந்தார்கள் என்று சொன்னால் தேர்தல் களத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதை போன்ற முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இப்பொழுது நேரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதை போன்ற தயாரிப்புகள் எல்லாம் 6 மாதத்திற்கு முன்னாலே துவங்கப்பட்டு இடஒதுக்கீட்டு வரை பின்பற்றப்பட்டு, உதாரணமாக சென்சிட்டிவ் அண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவ் பூத்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அதை அரசியல் கட்சிகளிடம் ஆலோசனை கேட்க வேண்டாமா? எந்த வாக்குச்சாவடிகள் பதட்டம் நிறைந்தவை, எந்த வாக்குச்சாவடிகள் மிக பதட்டம் நிறைந்தவை என்பது அதிகாரிகள் அளவிலே மட்டுமே முடிந்துவிடக்கூடிய ஒரு ஆலோசனை அல்ல. அரசியல் கட்சிகள் தான் களத்தில் இருக்கின்றவர்கள், அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படி எந்த விதத்திலும் சம்பந்தப்பட்ட களத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தலை பற்றிய எந்த தகவல்களும் தெரியாமல் மூடி மறைக்கப்பட்ட ரகசியமாக வைத்திருந்து இந்த தேர்தலை நடத்தி முடிப்பது ஒரு சாதாரண சடங்கு என்று நினைத்த தேர்தல் ஆணையத்திற்கும் தமிழக அரசிற்கும் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய கண்திறப்பு, சரியான வழிகாட்டுதல். திரு பீட்டர் அல்போன்ஸ், இந்த ஒரு உத்தரவை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு மேல்முறையீடு செய்யக்கூடியதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதை சட்ட ரீதியாக நீங்கள் எப்படி எதிர்கொள்வீர்கள்? இது பற்றி உங்களுடைய கருத்து? மேல்முறையீடு செய்யக்கூடிய வாய்ப்பு நீதிமன்றத்திற்கு போன பிறகு எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் மேல்முறையீடு செய்கின்ற போதும் மேல்முறையீட்டுக்கான நீதிமன்றமும் இதை போன்ற கோணங்களிலே தான் இந்த பிரச்சனையை அணுகும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இடஒதுக்கீடு என்பது சமூக நீதியிலே ஒரு முக்கியமான கட்டம். அதை புறந்தள்ளி விட்டு ஒரு சமூக நீதியை உள்ளடக்கிய ஒரு ஜனநாயகம் மலர்ந்து வர முடியாது. ஆகவே அத்தகைய ஏற்பாடுகளை முறையாக செய்யாமல் அவசரமான கோலத்திலே இந்த தேர்தலை நடத்த நினைப்பது என்பதை இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்துக்கொள்ளாது என்றுதான் நான் கருதுகிறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி.